இன்னும் மழை விடவே இல்லைங்க. மழை சுமார் ஏறக்குறைய 1 மணி நேரமாக பெய்ஞ்சிருக்கு. ஸோ 1 மணி நேரமாக நானும் ரோட்டில் நின்றுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் விட்டு பாடலை. மழை கொஞ்சம் விட்டுச்சுனாக்கா உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது லாட்ஜு. போவோம். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, மழையில் நனையக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங் இருக்கிறேன். இல்லைன்னா நேரம் போய் ரூமை போட்டு படுத்துக்கலாமா இருந்தது. பார்ப்போம். மழை விடலை, கொஞ்சம் கூட கம்மியாகலை. சரி, திருப்பி நெஞ்சு போயிட்டாக்கா திருப்பி உடம்பு கெட்டுடும். ஸோ அதனால தான் அப்படியே வெயிட்டிங் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க பட்டிக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அந்த மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சு தண்ணி பற்றிங்களா எப்படி இருக்குது? மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இதாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் இந்த கடைக்கிட்ட ஒதுங்கி நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு பேக்கரி கிட்ட தாங்க நிற்கிறேன். சரிங்களா, பசிக்குது, வயிற்று கிள்ளுது. சரி, இன்னொரு ரூம் போய் போட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்ற வழி ரொம்ப லேட் ஆகும். பேக்கரி ஏதாவது லைட்டாக போடுவோம்னு சொல்லி என்ன இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. அதே ஒரு வழி போட்டுருவோம். போடுமா உள்ள வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரி இங்கே தாங்க நிற்கிறோம். என்ன இருக்குது கேட்கலாமா வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட ஒரு எக் பப்ஸு கிடைக்குது. கண்டிப்பாக சாப்பிடுவோம். பசிக்குது, சாப்பிட்டுட்டு பார்ப்போங்க. இப்போது வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க பப்ஸு. எக் பப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்ப்போமா? கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தால் சாப்பிடலாம் வாங்க. உங்களுக்கு பிடிக்கிற கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க எக் பப்ஸுக்கு. அப்படியே எக் பப்ஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா? மழை இருக்குது. வேறு லெவலாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. எக் பப்ஸு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சரிங்களா, இப்போ அதுக்கு சைட் டிஷ் என்ன வாங்கியிருக்கு பார்த்தாக்கா காட்டு பாருங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷை வந்து பிந்து ஜீரா தாங்க வாங்கியிருக்கேன். இதுதான் வாங்கியிருக்கேன். வாங்க சாப்பிடுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ட ஐட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அந்த பீஸா பர்கர் அந்த ஒரு ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு ஐட்டம் அது. சரிங்களா, அது வந்து போட்டோம்னாக்கா அப்படியே போய் அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ லைட்டாக அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சரிப்பான பண்ணுறதுக்கு ஒரு போடுவோமா? வாங்க சாப்பிடுவோம். என்ன ஒன்றா கோல்டு இல்லை, இந்த மலையில் கோல்டு இல்லாமல் ஆர்டினரி வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு ஒன்று பார்த்தீங்களா வியாபாரம். நம்ம பதிவு பிடிச்ச லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டிடுங்க. ஓகே, பாய்.